सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्सः सुधीर्भोक्ता दुग्धं गीतामृतம் महत्. உபனிஷத்துக்களாகிற அமுதத்தை கடைந்து பார்க்கடலை கடைந்து அமுதம் எடுத்து கொடுக்கிறா போலே உபனிஷத்துக்களாகிற அமுதத்திலிருந்தே கண்ணனெம்பெருமான் அமுதத்தை கொடுத்தான். எல்லா உபனிஷத்துக்களும் ஒரு பசுமாடு ரூபத்திலே இருக்க இடையனாக பிறந்த கண்ணன் அம்மாடுகளிலிருந்தும் பால் கறக்கிறா போலே கறந்து பாலாகிற அமுதமயமான கீதையை நமக்கு கொடுத்தான். அதுக்கு கீதோபனிஷத்து என்று பெயர். நாம் இப்போது இருப்பது ஸ்ரீவில்லிபுத்தூரில். இங்கே ஆண்டாள் பாடியதோ கோதோபனிஷத்து, அதாவது கோதை பாடின உபனிஷத்து. கோதை என்னும் நாச்சியார் ஆண்டாள் பாடின உபனிஷத்து வேதமனைத்துக்கும் வித்தான கோததமிழ் 5 மைந்து திருப்பாவை. திருப்பாவையில் 26வது பாசுரத்தில் ஆண்டாள் கண்ணனிடத்தே பலவற்றை கேட்கிறாள். அதோட சம்பந்தப்பட்ட ஓர் மண்டபத்தில் தான் இப்போது நாம் இருக்கிறோம். திருமுக்குளத்தின் கரையிலே ஆண்டாளுடைய எண்ணெய் காப்பு உற்சவ மண்டபம், அதன் கரையில தான் இப்ப நாம் இருக்கிறோம். இந்த உற்சவமே ரொம்ப ஆச்சரியமான உற்சவம். ஆண்டாளுக்கு மார்கழி மாசம் கடைசி 7 நாட்கள் நீராட்ட உற்சவம் நடைபெறுகிறது. எல்லா ஊரிலும் மார்கழி மாதம் 30 நாளும் உற்சவம் உண்டு. ஆனால் ஆண்டாள் பாடியதே இவ்வூரில் தான். இவ்வூரில் மார்கழி மாசம் கடைசி 7 நாட்கள் மட்டுமே உற்சவம். அந்த உற்சவத்தில் ஆண்டாள் மூடு பல்லக்கிலே தன் சன்னதியிலிருந்து வெளியே எழுந்தருளுகிறார். பெரிய பெருமாள், அதாவது வடபெருங்கோயிலுடையானுடைய சன்னதி கோபுரத்வாரத்திலே வந்து நின்று கொண்டு பெருமானிடத்திலே பிரார்த்திக்கிறாள். மாலே மணிமண்ணா மார்கடி நீடாடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தையெல்லாம் நடுங்க முரல்வன பாலன்ன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் பொய்ப்பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டிசைப்பாரே கோலவிளக்கே கொடியே விதானமே ஆலிநிலையாய் அருள் என்று இது இத்தனையும் பகவானிடத்திலே பிரார்த்திக்கிறாள். ஆலிநிலையாய் என்று இருக்கிறது வடபத்திரசாயிய குறிக்கும். அதனாலதான் வடபெருங்கோயிலுடானிடத்திலே கேட்கிறாள். உடனே எம்பெருமான் வாத்தியம் மற்றும் உண்டான எல்லாவற்றையும் கொடுப்பதாக ஐதிஹ்யம். அதனால ஆண்டாள் சன்னதியிலிருந்து வடபெருங்கோயிலுடையான் சன்னதி வர்ற வரைக்கும் எந்த வாத்திய கோஷமும் இருக்காது. அங்கிருந்து ஆண்டாள் இது இத்தனையும் பெற்றுக்கொண்டு சன்னதியிலிருந்து புறப்பட்டு இந்த மண்டபத்துக்கு வந்து சேருகிறாள். இதற்கு நீராட்ட உற்சவ மண்டபம், எண்ணெய் காப்பு மண்டபம் என்று பெயர். இது பகல் ஒரு 10-11 மணி வாக்கில் புறப்பட்டு பெருமாள் சன்னதிக்கு எழுந்தருளி அங்க எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு மத்தியானம் இங்கு எழுந்தருளுகிறாள். உள்ளே பெரிய மண்டபம், வெளியே சிறிய மண்டபம். உள்ளுக்குள் சுமார் 4 மணி, மாலை 4 மணி அளவில் ஆண்டாளுக்கு எண்ணெய் காப்பு நடைபெறும். பெரிய ராணி பட்ட மகிழ்ச்சிகள் அவர்கள் நீராட போகும்போது அவர்களுக்கு பல் விளக்கி விடுவது, நாக்கு வழித்து விடுவது போன்ற உபச்சாரங்கள்லாம் செய்வார்கள். அதே போல எல்லாம் ஆண்டாளுக்கும் இவ்விடத்திலே நடைபெற்று எண்ணெய் காப்பு சாத்தி கொள்ளுகிறாள். எண்ணெய் சாத்தி கொண்டு வெளி மண்டபத்துக்கு எழுந்தருளி 5:30 மணி வேளைக்கு அபிஷேகம் திருமஞ்சனம் நடக்கும். அதற்கு பிற்பாடு சுமார் 7 மணிக்கு புறப்பட்டு ஓரொரு நாள் ஓரொரு வாகனத்தே திரும்ப எழுந்தருளுகிறாள். இது 7 நாட்கள் உற்சவம் நடைபெறும். இதற்கு நீராட்ட உற்சவம்னு பேர். இது வெகு காலத்துக்கு முன்னாடியிலிருந்து நடந்து கொண்டு வருகிறது. மணவாள மாமனிகள் எழுந்தருளி இருந்தது 1371 1443 வரை. அந்த மகாச்சாரியர் இவ்வூருக்கு நீராட்டோத்சவம் சேவிப்பதற்காக எழுந்தருளினார். நாம் கீழே பார்த்தபடி மார்கழி கடைசி 7 நாட்கள் தானே. ஆனா இந்த சுவாமி தை மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கு வந்து சேர்ந்தார். ஆண்டாளை சேவிக்கிற அத்தனை ஆதரவோட வந்தபடியால் ஆண்டாளும் திருவுள்ள முகந்து உமக்காக ஒரு நாள் அதிகப்படி இந்த உற்சவத்தை கண்டருளுகிறோம் என்று அனுகிரகிக்க இன்னைக்கும் பெரிய ஜீயர் உற்சவமாக தை மாசம் 1ஆம் தேதி அன்னைக்கும் இதே நீராட்ட உற்சவம், இதே எண்ணெய் காப்பு உற்சவம் நடைபெறுகிறது. ஆனா அன்னைக்கு சில வேறுபாடுகள் உண்டு. இந்த மண்டபத்துக்கு எழுந்தருளி எண்ணெய் காப்பாகட்டும் நீராட்டமாகட்டும் எல்லாமே வெளி திருமண்டபத்தில் தான். மற்ற எல்லா நாட்களும் ஆண்டாள் கிழக்கு நோக்கி எழுந்துருளி இருப்பள். ஆனா அன்று மட்டும் மேற்கு நோக்கி உள்ள இருக்கிற மண்டபத்தை நோக்கி எழுந்துருளி இருக்கிறாள்.
உள்மண்டபத்திலிருந்து மணவாள மாமுனிகள் தரிசனம் பண்ணினதாக ஐதிஹ்யம். அவசியம் கண் பெற்ற பயன் வேணும் என்றால் இந்த உற்சவத்தை அடியார்கள் சேவிக்க வேண்டும். மார்கழி கடைசி 7 நாட்கள், தை மாசம் 1ஆம் தேதி, இந்த 8 நாட்கள் இந்த உற்சவத்தை நாம் இந்த இடத்திலே சேவித்துக் கொள்ளலாம். சேவித்தால் ஆண்டாள் அனுகிரகம் நிச்சயம் கிட்டும். இந்த அர்த்தத்தோட கூட இனி மேற்கொண்டு கீதையின் செழும் பொருளை அனுபவிக்கலாம். நாம் இதுகாரும் 3வது அத்தியாயத்தினுடைய ஸ்லோகங்களை பார்த்து முடித்துள்ளோம். மொத்தம் 43 ஸ்லோகங்கள். அதாலே கண்ணன் தெரிவித்தது யாது? ஞான யோகத்தை செய்ய வேணும்னு அர்ஜுனன் ஆசைப்படுகிறான். அர்ஜுனா, அது இயலாது. ஏனெனில் கர்மயோகம்தான் உனக்கு பிறந்த நாளிலிருந்தே பழக்கப்பட்டது. கர்மயோகத்தை செய்வதில் நழுவுதலுக்கு வாய்ப்பு குறைவு. கர்மயோகம் ஞானயோகிய கூட விடாது. ஏன்னா ஒருத்தன் ஞானயோகத்தை பழக வேணும்னாலும் அவனுக்கும் உயிரை காப்பாற்ற வேண்டுமே, உடல் வேணுமே, அதற்கு கர்மயோகம் செய்துதானே தீர வேண்டும். இப்படி பல காரணங்களாலே கர்மயோகமே செய்ய தகுந்தது. ஏன், ஞானயோகிக்கு கூட கர்மயோகமே செய்ய தகுந்தது. மேலும் நீயோ லோக சங்கிரகத்தை பார்க்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறாய். நீ ராஜாவானபடியால் உன்னை பார்த்து பலர் பின்தொடர்வர்கள். நீ ஞான யோகத்தை செய்தால் அதில் பின்பற்றுவர்களுக்கு சக்தி கிடையாது, வீணே மாண்டு போவர்கள். ஆகையாலே நீ கர்மயோகத்தை செய்வாய் என்று கண்ணன் தெரிவித்தான். 3வது அத்தியாயத்தினுடைய கடைசியிலே ஞான யோகத்தை செய்ய தொடங்கினால் அதில் இருக்கும் ஆபத்துகள் என்ன, காமம் எப்படி நம்ம மூடுகிறது, நம்மிடத்தில் எதை பிடித்து கொண்டு எதை பிடிமானமாக கொண்டு காமம் நம்மை மூடுகிறது, இதெல்லாத்தையும் யோசித்து பார் அர்ஜுனா. ஆகையால் கர்மயோகமே உனக்கு செய்ய தகுந்தது என்று கண்ணன் தெரிவித்தான். இது 3வது அத்தியாயம். அத்தியாயத்துக்கு பேரே கர்மயோகம். இப்ப இனிமே நாம பார்க்க போறது 4வது அத்தியாயம், ஞான யோகம்னு பெயர். உங்களுக்கு எல்லாம் ரொம்ப வியப்பா இருக்கும். இவ்வளவு நேரமும் கர்மாவத்தான் நீ செய்ய வேண்டும்னு சொல்லிவிட்டு திடீர்னு 4வது அத்தியாயத்தில் ஞான யோகத்தினுடைய சீர்மையை பற்றி பேசுகிறானே, இது வாஸ்தவமா என்று நமக்கு தோணும். உண்மை. ஆனால் ஞான யோகத்தினுடைய பெருமை இந்த அத்தியாயத்தில் சொல்லப்படவில்லை. கர்மயோகத்துக்குள்ள அடங்கி இருக்கிற ஞான பகுதியினுடைய பெருமை உரைக்கப்படுகிறது. என்னன்னு விளக்கமா மேல பார்ப்போம். அதற்கு முன்பாக 3வது அத்தியாயத்தினுடைய மகாத்மியத்தை தெரிந்து கொள்ள வேண்டுமே. பார்வதி தேவி பரமசிவனாரை பார்த்து 3வது அத்தியாயத்தினுடைய ஏற்றம் என்ன, மகாலட்சுமிக்கு ஸ்ரீமன் நாராயணன் உரைத்தாராமே, அதை தேவரீர் அடியேனுக்கு சொல்ல வேண்டும் என்று பார்வதி கேட்க பரமசிவனார் தெரிவிக்கிறார். ஜனஸ்தானம்ங்கிற தேசத்திலே ஜடன் என்று அந்தணர் வழியிலே வந்த ஒருவன் இருந்தான். சாஸ்திரத்தை அத்தியனம் பண்ணி அதை மற்ற பேருக்கு ஓதிவித்து நல்ல அனுஷ்டானத்தோட உயர் பண்புகளோட இருந்திருக்க வேண்டியவன். ஆனா என்னமோ தெரியல, விசித்திரமான சங்கல்பம். அவனுடைய விதிவசத்தாலே அதை போல இல்லாமல் குடியிலே ஈடுபட்டு எந்தெந்த தியூதம் சொக்கட்டான் முதலான ஆட்டங்களிலே ஈடுபட்டு கண்ட பேருடைய சகவாசத்தாலே தாழ்ந்து போய் மற்ற பேரை துன்புறுத்தி கொண்டிருந்தான். இப்படி இருக்கும் காலத்தில் அவன் பல பாபங்களை சேர்த்து விட்டபடியால் ஆறாருடைய சாபத்துக்கும் ஆட்பட்டு போனான். ஒரு நாள் அவனுக்கு மரணம் ஏற்பட்டு பிசாசத்தன்மை அடைந்தான். ஏதோ ஒரு மரத்திலே தலகீழாக தொங்கிக் கொண்டு வெகு நாட்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தான். அவனுக்கு முக்தி பெறுவதற்கு வழி இல்லை. நரகத்திலேயோ ஆபத்து, பிசாச ரூபத்திலோ அலைகிறான். இது தகப்பனுடைய நிலை. ஆனால் இவனுக்கு நேர் எதிர்த்தார் போலே ஹிரண்யகசிபனுடைய பிள்ளை பிரகலாதன் பிறந்தா போலே இவன் வயிற்றில் மிக நல்ல மகன் ஒருத்தன் பிறந்தான். அவன் தன் தந்தை வெளியில போனவரை காணுமே என்று தேடிக்கொண்டு போக ஊர்க்காரர்கள் எல்லாம் நிகழ்ந்ததென்னு சொல்ல அவர் எந்த மரத்தில் தொங்கி இருந்தாரோ அதே மரத்துக்கு சென்றான். அப்ப பிள்ளை மனசுல நினைச்சுக்கிறான், காசிக்கு போய் நிறைய பிராயச்சித்தங்களை பண்ணி தர்ப்பணம் ஸ்ராத்த ஹோமாதிகளை பண்ணினால்தான் என் தகப்பனாருக்கு முக்தி கிடைக்கும், அதை செய்கிறேன் என்று நினைத்து கொண்டு போவதற்கு முன்பாக அந்த மரத்தின் கீழேயே அமர்ந்து கொண்டு 3வது அத்தியாயத்தை ஒரு முறை பாராயணம் செய்தான். பாராயணம் பண்ண 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 3வது அத்தியாயம் முடிய போகிற தருணம் அப்போது தடால்னு பெரிய சப்தம் ஒன்று கிளம்பித்து. அந்த ஒலி என்னன்னு பார்த்தால் ஒரு தங்க வடிவத்தை பிசாச ரூபத்தில இருந்த இவனுடைய தகப்பனார் எடுத்துக்கொண்டு ஆகாயத்திலே காட்சி கொடுத்தார். விஷ்ணுலோகத்திலிருந்து தேவர்கள் எல்லாம் இறங்கி வந்தார்கள். ஒரு தங்க விமானத்திலே இவனை ஏற்றி அமர்த்தி கொண்டு புறப்பட தயாரானார்கள். அப்ப தந்தை மகனை பார்த்து சொல்லுகிறான், நான் இனி மிச்சமில்லாத பாபம் இழைத்திருக்கிறேன். ஆனாலும் நீ சொன்ன 3வது அத்தியாயத்தினுடைய மகாத்மியத்தாலே என் சாபம் அத்தனையும் தீர்ந்து போயிற்று, என் வினைகள் அத்தனையும் கழிந்து போயிற்று. ஒன்று செய், நான் இப்போது முக்தி அடைந்து மேல் லோகத்துக்கு செல்கிறேன். எனக்கு கூட பிறந்தவன் ஒருத்தன் இருந்தான்.
மற்றொருத்தனும் இருந்தான். இவர்களும் இதே போல பாபச் செயலை புரிந்து கண்டவிடத்திலே அலைந்து கொண்டிருக்கிறார்கள். நீ விடாமல் இதே இடத்தில் அமர்ந்து 3வது அத்தியாயத்தை பாராயணம் செய், அப்போதுதான் எல்லாருக்கும் முக்தி கிடைக்கும் என்று தந்தை சொல்ல பிள்ளையும் கேட்க பல பேர் முக்தி அடைந்தார்கள்னு சரித்திரம். இனி இதற்கு மேலே 4வது அத்தியாயம் எதற்கு பிறந்ததுன்னு பார்ப்போம். அதில் முதலில் ஆளவந்தாருடைய கீதார்த்த சங்கிரக ஸ்லோகம். ஒன்னொன்னுக்கும் போதும் ஒரு ஸ்லோகத்தை இந்த அத்தியாயத்துக்கே சங்கிரகமாய் அத்தியாயத்தினுடைய செழும் பொருளை சுருக்கமாக சொல்லுவதாக யாமுனாச்சாரியர்ங்கிற ஆளவந்தார் பாடியுள்ளார். காட்டுமன்னார் கோவிலிலே அவதரித்தவர், நாதமுனிகளுடைய திருப்பேரனார், ராமானுஜருடைய ஆச்சாரியனான பெரிய நம்பர்களுக்கே ஆச்சாரியன். அப்படிப்பட்ட ஆளவந்தார் 4வது அத்தியாயத்துக்குன்னு ஒரு சுருக்கமா ஸ்லோகத்தை எழுதி வச்சிருக்கார். பிரசங்காத்து ஸ்வஸ்வபாவோக்திஹி கர்மணஹா அகர்மதா அஸ்யச பேதாக ஞானஸ்ய மாஹாத்மியம் சதுர்த்தாத்தியாய உச்சதே. 4வது அத்தியாயத்தில் இவை சொல்லப்படுகின்றன. எவை? பிரசங்காத்து ஸ்வஸ்வபாவோக்திஹி, சந்தர்ப்ப வசத்தாலே தன்னுடைய அவதார ரகசியத்தை கண்ணன் பேசுகிறான். இங்க பேச வேண்டிய தேவை இல்லை. ஏன்னா இப்ப நாம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே கர்மயோக ஞான யோகத்தை பற்றி தானே கீழே சொல்லியிருக்கேன். 2வது அத்தியாயத்திலிருந்து 6வது அத்தியாயம் வரை ஆத்ம சாட்சா்காரத்தின் பொருட்டு கர்மயோக ஞான யோகங்கள் தான் விளக்கப்படுகின்றன. ஆனா திடீர்னு 4வது அத்தியாயத்தின் தொடக்கத்தில் தன்னுடைய பெருமகள்லாம் பேச ஆரம்பிக்கிறான் கண்ணன். நான் எதற்கு பிறக்கிறேன், ஏன் பிறக்கிறேன், எங்கு பிறக்கிறேன், எப்போது பிறக்கிறேன், யாரார என்னென்ன செய்கிறேன், இது இத்தனையும் தன்னை பத்தி பேசுகிறார். பிரசங்காத், பிராசங்கிகம் அப்படின்னா பிரசக்தானு பிரசக்தமாக நான் பேசிட்டு இருக்கேன். உங்கள்கிட்ட இப்ப நான் சொல்லிட்டு இருக்க வேண்டியது கீதை தான். ஆனா ஏதோ ஒண்ணு ஞாபகம் வந்துருத்துன்னு வச்சுங்க, பிரசங்காத்து பேசுகிறேன். சந்தர்ப்பம் கிடைச்சபடியால், எனக்கு ஞாபகம் வந்துட்டபடியாலே சொல்லிக் கொள்ளுகிறேன் என்ன சொல்லி பேசுகிறோம் இல்லையோ, அத போல கண்ணனுக்கு திடீர்னு ஞாபகம் வந்தபடியாலே இங்கு பேசுகிறான். திடீர்னுன்னா ஏதோ ஒரு கேள்வி பிறந்தது, அந்த கேள்விக்கு இப்படி பதில் தெரிவிக்கிறான். ஆக பிரசங்காத்து ஸ்வஸ்வபாவோக்திஹி, இது ஒன்று. கர்மணஹா அகர்மதா, கர்மயோகத்துக்குள்ளேயே ஞானம் அடங்கி இருக்கிறபடியாலே கர்மயோகமே ஞான நிலையை அடைகிறது என்பதை ஞானாகாரமாகவே கர்மயோகத்தை பார்க்கலாம். செய்வது கர்மயோகம், ஆனா அதற்குள்ள ஞானம் மிக்க அடங்கி இருக்கிறபடியால் அதை ஞானமாகவே பார்க்கலாம். அடுத்து அஸ்யச பேதாக, இந்த கர்மயோகத்தினுடைய உட்பிரிவுகள், இப்படியும் கர்மயோகம் செய்யலாம், இப்படியும் செய்யலாம், இப்படியும் செய்யலாம் என்று பல உட்பிரிவுகள். கடைசியா ஞானஸ்ய மாஹாத்மியம், கர்மயோகத்துக்குள்ளே 2 பகுதிகள் இருக்கும். ஒன்று கர்ம பகுதி, மற்றொன்று ஞான பகுதி. இந்த 2 பகுதிகளுக்குள்ளே கர்ம பகுதியை காட்டிலும் ஞான பகுதி ஏற்றமுடையது. இப்போ நாம பெருமாளுக்கு கையில புஷ்பம் எடுத்துன்னு போறோம், பூக்களை கொய்து மாலையாக தொடுத்து வடபெருங்கோயிலுடையானுக்கு சமர்ப்பிக்கிறோம். பூக்களை பறித்தது, மாலை தொடுத்தது, கையில கூடையில வைத்து எடுத்து போனது, சமர்ப்பித்தது எல்லாமே கர்மயோகம் தான். பக்தின்னு வைத்துக் கொள்வோம், கர்மா தானே. அந்த கர்மயோகத்துல இப்ப 2 பாகம் இருக்கு. பூக்களை எடுத்து பூக்குடையில வச்சு கொண்டு போனது, சமர்ப்பித்தது, இதெல்லாம் செயல் பகுதி, கர்ம பகுதி. ஆனா இதிலேயே பெருமானுக்கு நான் அடிமை, அதனால் அவனுக்கு கைங்கரியம் பண்ண வேண்டியது எனக்கு கடமை. இந்த புஷ்பத்தால எம்பெருமான் உகக்குறான், என்னுடைய முதலாளி, என்னுடைய ஆண்டவன் உகந்தான்னா அதனால எனக்கு நன்மை, என்னுடைய சேஷத்துவம் அடிமைத்தனம் நிரம்பெறுகிறது, சித்தி அடைகிறது, இப்படிங்கிற நினைவோட தானே செய்கிறோம். அப்ப செய்கிற கர்மயோகத்திலேயே கர்ம பகுதியும் இருக்கிறது, அறிவு பகுதியும் இருக்கிறது. இந்த 2 பகுதிக்குள்ள எது ஏற்றம் பெற்றதென்னால் கர்ம பகுதியை காட்டிலும் அறிவு பகுதிக்கு தான் ஏற்றம். ஏன்னா அந்த அறிவே இல்லாமல் நம்ம வெறுமனே பூக்களை பறித்து கொண்டு போய் சமர்ப்பித்தா அப்ப பிரயோஜனம் இல்லையே, பயன் அல்லவே. அதைத்தான் இங்க தெரிவிக்கிறான். ஞானஸ்ய மாஹாத்மியம், கர்மயோகத்துல அடங்கி இருக்கிற ஞானத்தினுடைய ஏற்றம் சொல்லப்படுகிறது.